இந்த நாளின் தலைப்பாக outward man perish and inward man renewed. புறம்பான மனுஷன் சாகவும் உள்ளான மனுஷன் பலப்படவும் என்ற தலைப்பிலே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை பார்க்கும்போது, ஆனபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அங்கே சோர்ந்து போகிற மனுஷனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் தன்னுடைய மாமிசத்துக்குரிய காரியங்களினாலே செயல்படுவதனாலே அந்த புறம்பான மனுஷன் நம்முடைய ஆவியிலே சோர்வை உண்டு பண்ணுகிறான். ஆனால் உள்ளான மனுஷனை நாம் பலப்படும் போது ஏற்படும்படியான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே தேவர் சாயலாய் நாம் மாறும்போது 15ஆம் வசனம் சொல்வது போல தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக நமக்குள்ளாய் கிருபையானது அது செயல்படுகிறதா இருக்கிறது. அதனாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று சொல்லி நாம் மகிழத்தக்கதாக தேவன் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.